Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாரதாசன் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான ரிசல்ட் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. வெப்சைட் வந்து ரொம்ப டவுனா தான் இதுவரையும் இருக்கு. அப்பப்போ வெப்சைட் வந்து ஓபன் ஆகுது, அப்பப்போ வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. फ्रेंड्स நான் டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்கிறேன். அதை டச் பண்ணி உள்ள போங்க. நவம்பர் 2023 யூஜி ரிசல்ட்ஸ் 5th செம்க்கு மட்டும் அப்டேட் பண்ணிருக்காங்க. 2021 பேட்ச் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. சோ இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு கீழே இருக்க கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இமீடியட்டாக வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, அதனால் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. அகைன் ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் யாராவது ஒரு பேப்பர் 2 பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ரீவாலேஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து ரீவாலேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் ஆல்ரெடி ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா கீழே ரீவாலேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ரீவாலேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை எடுத்து ஃபில் பண்ணி உங்கள் காலேஜ் மூலமாக ரீவாலேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மோட் ஆஃப் ஸ்டடி இருக்குது, இதில் ரெகுலர்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் மேஜரை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி காலேஜ், உங்கள் காலேஜோட நேமை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் காப்பி என்க்ளோஸ்டுன்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க எஸ்ன்னு போட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவாலேஷன் சப்ஜெக்ட் கோட் போட்டுக்கோங்க, டைட்டில் ஆஃப் தி பேப்பர் போட்டுக்கோங்க, மார்க்ஸ் அப்டெண்ட் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் 5 பேப்பருக்கு மட்டும் தான் ரீவாலேஷன் போட முடியும். இன்னும் 6 பேப்பருக்குலாம் போகணுன்னா நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த பேப்பருக்கு போட போகிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் வித் டேட் இருக்குது, உங்கள் சைனை வந்து போட்டுக்கோங்க. பக்கத்தில் வந்து உங்கள் ஹெச்ஓடி வந்து சைன் போடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் டேட் எல்லாமே போட்டுக்கோங்க. கீழே வந்து உங்கள் பிரின்சிபல் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும், வித் சீல் டேட்டோட தான் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் டிடியாக எடுக்கிறீங்கன்னா அதோட நம்பர், டேட்டு, அமௌண்ட்டு, நேம் ஆஃப் தி பேங்க் பிரான்ச் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸ் யூஸ்க்காக விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்ம்ஸ் ஃபார் ரீவாலுவேஷன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ்க்கு வந்து ரீவாலுவேஷன் போட்டுக்கலாம், கரண்ட் செஷன் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுல இருந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ள வந்து நீங்க ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ரீவாலுவேஷன் போடணும்னா டிரான்ஸ்பரன்சிக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்பல்சரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒரு பேப்பருக்கு வந்து நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜி டிப்ளமோக்கு ஒரு பேப்பருக்கு நீங்கள் 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ஃபிலுக்கு நீங்கள் 700 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் உங்கள் காலேஜ் மூலமாக. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன டேட் அண்ட் டைமை மீறி நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்கு யூனிவர்சிட்டி பொறுப்பு இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராச்சும் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த செமஸ்டருக்கு மட்டும்தான் இப்போ ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. நானும் என்னோட சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.